அனைவருக்கும் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி, அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். இன்று நாம் சிந்திக்கவிருப்பது இலக்கியங்களின் வாயிலாக தமிழர்களின் வரலாறும் பண்பாடும். பழந்தமிழகத்தில் வாழ்ந்து வந்த மக்கள் தமிழர்களின் வாழ்க்கை வரலாறுகளை ஆராய்ந்து அறிவதற்கு நமக்கு உதவியாக இருப்பவை புதைப்பொருட்கள், சமய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள், அயல்நாட்டவர் குறிப்புகள், புராணங்கள், சுவடிகள் போன்றவையாகும். 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நெடிய வரலாற்றையுடைய நம் மொழியில் இலக்கியங்கள் தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டு வளத்தை நயம்பட கூறுகின்றன. அவ்விலக்கியங்களுள் சங்க இலக்கியம் முதன்மையுடையது. அதன் மூலமாக பண்பாட்டு சிறப்பை இந்த கட்டுரையின் மூலமாக அறியலாம். நாம் வாழும் நிலப்பரப்பு உலகில் பழமையான பகுதி என்றும் மனித நாகரிகம் வளர்ந்த தொட்டில் என்றும் அறிஞர்கள் கூறுவார்கள். மண்ணும் மக்களும் போலவே மொழியும் பழமை சிறப்புடையதாகும். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று தமிழ்நாட்டின் தொன்மையும் என்று பிறந்தவள் என்று உணர முடியாத இயல்பினர் என்று தமிழ்மொழியின் நீண்ட நெடும் வரலாறும் சுட்டப்படுவதை காணலாம். கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழ்குடியின் பழமையினையும் வீரத்தினையும் புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் ஐயனார் இதனார் பாராட்டியுள்ளார். மக்கள் தங்கள் உள்ள கருத்தினை பிறருக்கு உணர்த்தும் கருவியே மொழியாகும். மொழிவளம் பெற்ற நிலையில் முகிழ்பவையே இலக்கியங்களாகும். மொழியின் வாயிலாக வாழ்க்கையை வடித்தெடுத்து காட்டி உணர்த்துவதே இலக்கியம் என்று அர்ச்சகன் தெரிவித்துள்ளார். மனிதனின் சிந்தனை செம்மைப்பட்ட காலமே இலக்கியத்தின் தோற்ற காலமாகும். தமிழ் இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கையினையும் பண்புகளையும் சமய சமூக அரசியல் நிலைமைகளையும் வலிங்கு போல காட்டுகின்றன. காதலும் வீரமும் கொடையும் பண்டை தமிழர்களின் தனி சிறப்புகள் ஆகும். அகநானூறு போன்ற அகத்துறை நூல்களும் புறநானூறு போன்ற புறத்துறை நூல்களும் அச்சிறப்புகளை நன்கு வெளிப்படுத்துகின்றன. பின்னர் அற உணர்ச்சியும் சமய உணர்ச்சியும் மேலோங்கிய போது நாலடியார், திருக்குறள் போன்ற அற நூல்களும் உறுதி பொருட்கள் நான்கினையும் எடுத்துரைத்த பெரும் சிறும் காப்பியங்களும் தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் போன்ற பக்தி நூல்களும் வெளிவந்தன. இடைக்காலத்தில் தோன்றிய கம்பராமாயணம் ஒப்புயர் பெற்று விளங்குகின்றது. பின்னர் மக்களின் வாழ்க்கையில் ஒரு வகை தேக்கம் ஏற்படவே படைப்பாற்றல் குன்றி தல பிராணங்களும் ஏனைய பிராணங்களும் புற்றீசல் போல கிளம்பின. இறுதியில் செல்வர்களை மகிழ்வு செய்வதற்காக சிறு பிரபந்தங்களும் பாமர மக்கள் மகிழ்வுறுத்த பல்லு, குறவஞ்சி போன்ற நூல்களும் வெளிவந்தன. பிறகு ஆங்கிலேயரின் தொடர்பினாலும் மேலை நாட்டு இலக்கியங்களின் செல்வாக்கினாலும் தமிழர்களின் வாழ்க்கையில் கிளர்ச்சியும் கொந்தளிப்பும் ஏற்பட்டன. பாரதியார் தோன்றி புரட்சி செய்தார். பாரதியார் வழிவந்த பாரதிதாசனார், வாணிதாசன் போன்றோர் படைத்த இலக்கியங்கள் புது உலகிற்கும் புது வாழ்விற்கும் வழிகாட்டியாக நிற்கின்றன. தமிழர்களின் பண்பாடு கற்றறிந்தார் ஏத்தும் கலித்தொகையில் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அதாவது பிறர் தம் இயல்பும் மனப்போக்கும் கண்டுணர்ந்து மதித்து அதற்கியைப பழகுதலே பண்பாடு என்று விளக்கப்பட்டுள்ளது. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கும் ஆய்வது மண் என்று திருக்குறள் கூறுகின்றது. பண்பாடு உள்ளவர்களாலேயே இந்த உலகம் வாழ்ந்து வருகின்றது என்று திருவள்ளுவர் கூறுவதிலிருந்தே பண்பாட்டின் பெருமையை தெளிவாக உணர முடிகின்றது. பண்பாட்டை உணர்த்தவல்ல இலக்கியங்கள் மனித சமுதாயத்திற்கு பயன் தரும் இலக்கியங்கள் ஆகும். நற்றமிழ் மொழியில் எழுந்துள்ள செந்தமிழ் இலக்கியங்களை செவ்விதின் நோக்கினால் அவை பண்பாட்டினை பறக்க பேசும் பணுவல்களாக விளங்குவதை காணலாம். தமிழர் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்ற தமிழ் கவிஞர் கூற்றுப்படி பழந்தமிழ் சங்க இலக்கியங்கள் பழந்தமிழரின் பண்பாட்டை பறைசாற்றி நிற்கின்றன. வயது, கல்வி, செல்வம், குலம் முதலியவற்றால் ஒத்த ஓர் ஆணும் ஓர் பெண்ணும் தம்முள் எதிர்பட்டு ஒருவரையொருவர் கவர்ந்து மனமிழுத்து காதல் கொள்ளும் தன்மை பழந்தமிழகத்தில் பெருகிய வழக்கினதாய் இருந்தது. தாய், தந்தை, தமையன் முதலான சுற்றத்தாரை விட்டு பிரிந்து தலைமகன் மாட்டு கொண்ட காதல் ஈர்த்தலால் அவனுடன் புறப்பட்டு சென்றால் தலைமகள் ஒருத்தி. அவளை தேடிச் சென்று காணாத செவிலித்தாய் தன் மகனை தவிர பிற ஆண்களும் பாலை வழியில் மிகுதியாக சென்றனர். அவர்களின் எண்ணிக்கை வானிலுள்ள நட்சத்திரங்களை விட கூடுதலானது என கூறி பெருமூச்சு விடுகின்றாள். அவள் கூற்றாக வரும் அகலிரு விசும்பின் மீனினும் பலரே மன்றி உலகத்து பிறரே பாடல் என்ற பாடல் அடிகளின் வாயிலாக பண்டை நாளில் காதல் மனம் புரிதல் என்னும் பண்பு நிலை மிகுந்திருந்ததை உணர முடிகின்றது. பழங்காலத்தில் உயிரோடும் உடம்போடும் சேர்ந்து பிறந்த பண்பாக வீரம் விளங்கியது. குழவி பிறப்பினும் அதனை வாளால் வெட்டிய பிறகே புதைத்தல் அக்காலத்தில்
குழவி இறந்து பிறப்பினும் அதனை வாளால் வெட்டிய பிறகே புதைத்தல் அக்காலத்தவர் வழக்கமாகும். இறப்பு என்பது போரினால்தான் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கம் கொண்டிருந்தனர். நாட்டை காக்க வேண்டி போரில் மடிந்த தன் தமையனையும் கணவனையும் எண்ணி கலங்காத மரக்குல பெண்ணொருத்தி தன் ஒரே மகனையும் போருக்கு அனுப்பி வைத்த செய்தியை புறநானூறு கூறுகின்றது. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறையும் புல்லாலே ஆயமகள் முல்லை நில மகளிர் வலிய கொல்லும் தன்மையுடைய காளையை அடக்க முடியாத ஆண்களை அடுத்த பிறவியில் கூட ஏற்க முன்வருவதில்லை என்ற கருத்து காணப்படுகின்றது. ஈகை பழந்தமிழர் தம்மிடம் வருவோர்க்கு வழங்கி இன்புற்றனர். அவர்களிடம் ஈகை பண்பு மேலங்கி இருந்தது. வள்ளுவ பெருந்தகை இயற்றல் ஈட்டல் காத்தல் இம்மூன்றுடன் பொருளின் பெருமை நின்று விடுவதில்லை. காத்தவற்றை முறையாக செலவிடுதல் இன்றியமையாதது. அத்தகு செலவினங்களுள் ஒன்றுதான் ஈகை பண்பு என்று குறிப்பிடுகின்றார். ஈயென இறத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயேனென்றல் அதனினும் இழிந்தன்று என்று புறநானூற்று பாடல் கூறுகின்றது. இறத்தல் இழிவானதாகவும் இறப்பவருக்கு இல்லை எனல் அதைவிட இழிவானதாகவும் கருதப்பட்டது. மன்னரையும் பிற புலவர்களையும் நாடி சென்று பரிசில் பெற்று வரும் புலவர்களும் தம்மிடமுள்ள பொருளை நாளைக்கு தேவைப்படுமே என்று எண்ணி சேர்த்து வைக்காமல் இல்லாதவருக்கு வழங்கிய திறத்தையும் புறநானூற்று பாடல் வழியாக அறிய முடிகின்றது. குமண வள்ளலிடமிருந்து பெற்று வந்த செல்வத்தை எல்லோருக்கும் கொடுமதி மனமகிழ்வோயே என புலவர் பெருஞ்சித்திரனார் தம் மனைவியிடம் கூறுவது இதனை மெய்ப்பிக்கின்றது. செல்வத்து பயனே ஈதல் என்று நக்கீரர் குறிப்பிடுகின்றார். வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு வேண்டிய செல்வத்தை ஒவ்வொரு ஆடவனும் முயன்று ஈட்ட வேண்டும். அவ்வாறின்றி பிறர் உழைப்பில் வாழும் வாழ்க்கையை பெருமையற்ற வாழ்க்கையாக கருதினர். இதுவே வினையே ஆடவர் குயிரே எனும் சீரிய கருத்து உருவாக காரணமாகும். உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார் இல்லோர் வாழ்க்கை இரவினும் இழிவு என உழைக்காத வாழ்வையும் பொருளில்லாத வாழ்வையும் இழிவாக கருதினர். விருந்தோம்பல் பண்பு சங்க இலக்கிய மாந்தரிடம் செறிவிற்றிருந்தது. சங்க கால மகளிர் நள்ளிரவில் விருந்தினர் வந்தபோதும் முகம் மாறுபடாது இனிமை நிரம்ப அவர்களை எதிர்கொண்டு அழைத்து உபசரித்தனர். குறுந்தொகை பாடல் ஒன்றில் விருந்தினர் எவரேனும் வெளியில் தங்கிவிட்டார்களா என ஏவலர்களை அனுப்பி அழைத்து வந்து உபசரித்துக்கும் பண்புடை நிலை இருந்ததை காண முடிகின்றது. பழந்தமிழர் விருந்தோம்பலை ஒரு தலையாய கடமையாகவே கொண்டிருந்தனர். புகழ், நற்சிந்தை, நற்செயல், நற்பேச்சு ஆகியன மனிதன் புகழடைவதற்கு உதவுவன. பண்டை தமிழர்கள் புகழுடை வாழ்வையே வாழ விரும்பினர். கீழ்காணும் புறநானூற்று பாடலில் இவ்வுலகம் நிலை பெற்றிருப்பதற்கு காரணம் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவதஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் அயர்விலர் அன்ன மாட்சி அனையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மைதானே. புகழுக்காக தம் இன்னுயிரையும் ஈயவல்ல சான்றோர்கள் நில உலகில் உள்ளனர். அவர்கள் உலகத்தையே பெறுவதாக இருந்தாலும் பழிச்செயல் புரியாதவர்கள், அயர்ந்து விடாது உழைப்பில் ஆர்வம் செலுத்த வல்லவர்கள், தன்னலம் கருதாது பிறர் நலம் பேணும் பெருந்தகையாளர்கள். அத்தகையோரின் அருங்குண பண்புகளே இவ்வுலகம் அழியாது காக்கின்றன என்ற கருத்தால் பண்டை தமிழரின் பண்பாட்டை அறிய முடிகின்றது. மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகழ் நிரீஇத் தாமாய்ந்தனரே எனும் புறப்பாடல் அடியால் பண்டை தமிழர் புகழினும் உயிரையும் தர முன்வந்தனர் என்பதை அறிய முடிகின்றது. வாழ்வின் உண்மைகள் அனைத்தையும் ஒரு சேர தொகுத்துரைக்கும் கணியன் பூங்கொண்டனாரின் பாடல் பழந்தமிழரின் பண்பாட்டை உலகிற்கு எடுத்துக்காட்டும் ஒரு ஒப்புயர்வற்ற பாடலாகும். அது என்னன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்ததன்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் நிலமே மின்னோடு வானம் தண்டுளி தலை இயானாது கல்பொருத் திறங்கும் மல்லர் பேர்யாற்று நீர்வழிப் படுவும் புனைபோல் ஆருயிர் முறைவழிப் படுவும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியிற் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இப்பாடலில் ஒவ்வொரு அடியிலும் உயிர்ப்புடைய பண்பு நலம் ஒளி வீசி திகழ்கின்றது. சங்க இலக்கிய பாடல்கள் பலவும் தனித்தனியே உணர்த்துகின்ற பண்பாட்டு கூறுகள் யாவும் இப்பாடலில் ஒருங்கே அமைந்துள்ளன. ஆகவே இதனை சங்க இலக்கியம் உணர்த்தும் பண்பாடு எனவும் கொள்ளலாம். நம் முன்னோர் வாழ்க்கை எனும் அனுபவத்தில் பிறந்த உயரிய உண்மைகள் பலவற்றை எந்நாளும் நிலைத்திருக்க வல்லது. மனித வாழ்வை செம்மைப்படுத்தி மேம்படுத்த வல்ல உயரிய கருத்துக்கள் பலவற்றை எளிய தமிழில் இனிய பாடல்களாக
பொதிந்து வைத்துள்ளனர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றையுடைய தமிழர்களின் பண்பாட்டு செல்வமாக கருத்துகள் நின்று நிலவுகின்றன. அவை மனித சமுதாயம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளத்தக்க அறநெறி சார்ந்த அரும்பெரும் கருத்துக்களாகும். சங்க இலக்கிய நூல்கள் அக்கால சான்றோரின் பண்பாட்டு சிறப்பை எடுத்து மொழிந்திருப்பதும் மூலமாக தமிழினத்தின் தனித்தன்மை ஏற்றம் பெற்றிருக்கின்றது. செம்மை நாடும் சிந்தை மனிதநேயம் போற்றல் பிறர் நலம் பேணும் பெற்றிமை தம் நிலையிலிருந்து வழுவாமை எவ்வுயிருக்கும் இன்னருள் புரிதல் எனும் நற்பண்புகளின் சிகரமாக சான்றோர்கள் அந்த காலத்து சான்றோர்கள் வாழ்ந்தார்கள். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.